ஒரு ஜென் துறவி, உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர பற்றி கேள்விப்பட்ட அத்தனை நபர்களுமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. யோக கலையில மிக சிறந்து விளங்கியவர். அவரைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு இளைஞன் அவர தேடி, அவர்கிட்ட அந்த கலைகள கத்துக்கிறதுக்காக அவர போய் பார்க்கிறான். அந்த இளைஞன் வந்து அவர்கிட்ட, "குருவே, நான் வந்து உங்களுடைய சீடனா சேர்ந்துகிட்டு, உங்களுடைய இந்த அரிய கலைகள கத்துக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். அந்த குரு வந்து அந்த ஜென் துறவி அவர பார்த்து சிரிக்கிறார் அந்த இளைஞன பார்த்து. "என்கிட்ட கத்துக்க ஒண்ணுமே இல்லையே." அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த இளைஞனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது துறவிகள் பொதுவா தனக்கு எதுவும் தெரிஞ்ச மாரி வெளிய காட்டிக்க மாட்டாங்க. மிகவும் மௌனமா இருப்பாங்க அப்படிங்கிற விடயம் அவருக்கு ஞாபகம் வருது அந்த இளைஞனுக்கு. அப்ப அந்த இளைஞன் அந்த ஜென் துறவிய பார்த்து, "குருவே, நான் உங்களோட ஒரு 6 மாத காலம் உங்களோட இந்த குடில்ல தங்கி, உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள நான் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஜென் துறவியும், "பரவால்ல தங்கிக்கோ." அப்படின்னு சொல்றாரு. அந்த குடில்ல அந்த இளைஞன் அன்று இரவு தங்குறான். இளைஞன் அதிகாலை வேளையில ஒரு ஸ்பரிச உணர்வு ஏற்பட்டு திரும்பி பார்க்குறான். அந்த குரு அவருடைய காலடியில இளைஞனோட காலடியில நின்னுகிட்டு, "நீ எழுந்து வா. நம்ம போய் குளிச்சுட்டு நம்ம பயிற்சிகள தொடங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்றாரு. சீடனும் எழுந்து போறான். அங்க ஒரு 2 தண்ணி தொட்டி இருக்கு. ஒரு தண்ணி தொட்டி பக்கத்துல நின்னுகிட்டு குரு வந்து, "நான் குளிக்கிறேன். நீயும் குளி." அப்படின்னு சொல்றாரு. அவரும் இந்த இளைஞன் பார்க்குறான். அவரு வந்து குளிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குளிச்சு முடிச்சு, "என்ன இவரு எல்லாரும் பண்ற மாரி தானே பண்றாரு." அப்படின்னு நெனைக்கிறான். அடுத்ததா குரு வந்து குளிச்சு முடிச்சு உடைகள உடுத்தி கண்கள மூடி தியானம் பண்றாரு. அந்த தியானம் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு அப்ப கூட இருந்த அந்த இளைஞன் பார்க்குறான். என்ன இவரு என்ன மாரி தானே இவரும் வந்து கண்கள மூடி பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்ததா காலை உணவு அருந்த போறாரு. அப்ப பார்க்குற அந்த இளைஞன், என்ன இவரு எல்லாரும் சாப்பிடுற மாரியே தானே சாப்பிடுறாரு அப்படின்னு அந்த இளைஞன் வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வயலுக்கு போறாங்க. அந்த வயல்ல வந்து அந்த துறவி வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்க்குற அந்த இளைஞனுக்கு மிகவும் ஆச்சரியம். எல்லாரும் விவசாயிகளும் செய்யறது தானே இவரும் செய்றாரு அப்படிங்கிற யோசிக்கிறான். அகைன் இரவு வந்தது. அந்த இரவு நேரத்துல உறங்க போறாரு துறவி. இவன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறான் இந்த இளைஞன். அதே மாரி எல்லாரும் தூங்குற மாரி தானே இவரும் தூங்குறாரு. இவர்கிட்ட என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு அந்த இளைஞனுக்கு கேள்வி எழுது. மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா, சீடன் வந்து தாமதமா தான் எழுந்து வரான். அப்போ ஒரு கோபம் கலந்த முகத்தோட அந்த இளைஞன் வந்து அந்த அறைய விட்டு வெளிய போறத அந்த குரு பார்க்குறாரு. அந்த இளைஞன கூப்ட்டு, "என்ன விஷயம் வெளிய போற?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், "உங்ககிட்ட கத்துக்க ஒண்ணுமே இல்ல. நான் எதுக்காக இங்க தங்கி இருக்கணும்? அதனால நான் கிளம்பி போறேன்னு" கோவமா வந்து சொல்றான். இத கேட்ட அந்த குரு வந்து சிரிக்கிறார். "என்கிட்ட கத்துக்க ஒண்ணுமே இல்லையா?" அப்படின்னா, "ஆமா, எதுவும் இல்ல." "சரி, காலையில நான் குளிக்கும்போது என் பக்கத்துல நீ இருந்தியே. நான் வந்து குளிச்சது நீ நல்லா கவனிச்சியா?" "கவனிச்சேன் குருவே. எல்லாரும் பண்ண மாரி தான் நீங்களும் பண்ணீங்க." "இல்ல, நான் நீரோட கலந்துட்டேன். அந்த நீரும் நானும் வேறு வேறு அல்ல. நாங்கள் இருவரும் ஒன்றாக குளித்தோம். அடுத்தது நான் தியானம் பண்ணும்போது, நான் தியானத்தோட கலந்துட்டேன். நீ வந்து கவனிச்சியான்னா, இல்ல. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றத தான் நீ பார்த்துட்டு இருந்திருப்ப. அப்ப நீ வேறாகவும், தியானம் வேறாகவும் இருந்தது. உணவு அருந்தும்போது உணவும் நானும் ஒன்றாக இருந்தோம். அந்த உழவு செய்யும்போதும், அந்த உழவு வேற நான் வேறாக இல்லாம இருவரும் ஒன்றாக இருந்தோம்." நண்பர்களே, நம்முடைய செயலும், நம்முடைய மனமும் பொருந்தி நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையுமே வெற்றிகரமான